சகோதரர்களே, வந்திருப்பவன் பக்தன் அல்ல, யோகி அல்ல, ஞானியும் அல்ல. ஆனால் அவர்களுக்கெல்லாம் மேலாக பலன் கருதாமல் பாமர மக்களுக்கு பரிவோடு தொண்டாற்றிய ஒரு புனிதமான தொண்டன். புரியவில்லையே அம்மணி. புரிந்து கொள்ளுங்கள். உடலை தீயிலிட்டு உக்கிரமான தவமையேற்றுபவனை விட ஒன்று மரியாதை ஏழை மக்களுக்கு எவன் ஒருவன் உள்ளன்போடு பாடுபடுகிறானோ அவன் உத்தமன், பக்தன், ஞானியும் அவனுக்கு நிகராக மாட்டான். லோகமாதா, புலன்களை அடக்கி புனித தவம் இயற்றும் யோகிகளை விட பொது தொண்டன் உயர்ந்தவன் என்கிறீர்களா? சந்தேகம் என்ன? தான் மட்டும் வாழ வேண்டும் என்ற தன்னல நோக்கத்தோடு தவம் ஏற்றுகிறான் யோகி. உயிரினங்களுக்கெல்லாம் இன்பம் கிட்ட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு பணியாற்றுகிறான் தொண்டன். அது மட்டுமல்ல, எல்லா உயிர்களிலும் நானே நிறைந்திருக்கிறேன் என்று பகவத்கீதையில் பறைசாற்றிருக்கிறார் பரந்தாமன். தனிப்பட்ட ஒரு கோவிலுக்கு செய்யும் பூஜையை விட இவரே நிறைந்திருக்கும் அந்த நடமாடும் கோயில்களுக்கு ஜாதி மத பாகுபாடின்றி எவன் ஒருவன் பாடுபடுகிறானோ அவன் ஆண்டவனை நினைக்க வேண்டும் என்பதல்ல, ஆண்டவன் அவனை நினைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த தொண்டனுக்கும் தொண்டனாகி விடுகிறார்.